உங்ககிட்ட எந்த டீட்டெயிலுமே இல்லாம உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு நேம் தப்பா இருந்துச்சு, டேட் ஆஃப் பர்த் தப்பா இருந்துச்சு, அது எதுவுமே இல்லை, எந்த டீட்டெயிலுமே இல்லை, ஆனா ஓட்டர் ஐடி நம்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ட்ரிக்கை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஃபுல் வீடியோ நீங்க விடாம பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். நீங்க வச்சிருக்க ப்ரௌசர்ல கூகுள் ஓபன் பண்ணிருங்க. கூகுள்ல ஓட்டர் இசிஐ அப்படின்னு டைப் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட் voter.eci.gov.in அப்படிங்கிற அபிஷியல் வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க சர்ச் இன் என்ரோல்மெண்ட் ரோல் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல பாருங்க உங்களுக்கு மிஸ் ஆன ஓட்டர் ஐடியோட நம்பர் எடுக்கிறதுக்கு சர்ச் பை டீடைல்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டேட் செலக்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ நம்மளோட ஸ்டேட் தமிழ்நாடு, அதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்றாங்க, தமிழ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம் என்ட்ரி பண்ண சொல்றாங்க. உங்களுக்கு யாருடைய ஓட்டர் ஐடி நம்பர் கண்டுபிடிக்கணுமோ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் ஸ்பெல்லிங் மாறாம அப்படியே என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து நீங்க என்ட்ரி பண்ண போற டீடைல் இதுல எல்லாமே நீங்க இங்கிலீஷ்ல என்ட்ரி பண்ணாலே போதும். அடுத்து பாருங்க சர்நேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சர்நேம் கூட நீங்க என்ட்ரி பண்ண தேவையில்லை. அடுத்து பாருங்க ரிலேட்டிவோட ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. ரிலேட்டிவ் நேம் என்னமோ அதை என்ட்ரி பண்ணுங்க. உங்க ஓட்டர் ஐடியில உங்களுடைய பேரும் உங்க ரிலேட்டிவ் பேர் இருக்கும். ஓட்டர் ஐடியில என்ன பேர் இருந்துச்சோ ரிலேட்டிவ் பேர் அதை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து இந்த ரிலேட்டிவ் லாஸ்ட் நேம் அப்படிங்கறது நீங்க என்ட்ரி பண்ண தேவையில்லை. அடுத்து பாருங்க இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ண சொல்றாங்க. டேட் ஆஃப் பர்த் தெரியல அப்படின்னா ஏஜ் என்ட்ரி பண்ண சொல்றாங்க. ஏஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டர் ஐடியில ஒரு ஏஜ் இருக்கும், கரண்டா ஒரு ஏஜ் இருக்கும், அது மாறி இருக்கும். ஸோ நம்ம எது என்ட்ரி பண்றது அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணி அதை என்ட்ரி பண்ணிருங்க. ஏஜ் என்ட்ரி பண்ண வேணாம், ஏதாவது ஒன்று என்ட்ரி பண்ணா போதும். அடுத்து இந்த இடத்துல பாருங்க ஜெண்டர் ஆனா பெண்ணா அப்படின்னு செலக்ட் பண்ண சொல்றாங்க, அதை செலக்ட் பண்ணிருங்க. அடுத்து இந்த இடத்துல பாருங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ண சொல்றாங்க. டிஸ்ட்ரிக்ட் நீங்க செலக்ட் பண்ணிருங்க கரெக்டா. அடுத்து உங்களுடைய அசம்பிளி செலக்ட் பண்ண சொல்றாங்க, அசம்பிளி பார்த்து கரெக்டா செலக்ட் பண்ணிருங்க. அடுத்து இந்த இடத்துல இருக்கிற கேப்சாவை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணி சர்ச் அப்படிங்கறது கொடுங்க. இப்போ நான் எல்லா டீட்டெயிலும் என்ட்ரி பண்ணிட்டு சர்ச் அப்படிங்கறது கொடுக்குறேன். இப்போ பாருங்க நான் எல்லா டீட்டெயிலும் கரெக்டா என்ட்ரி பண்ணனால என்னுடைய எபிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துருச்சு. ஆனால் சில பேருக்கு இதில் கரெக்டான ஸ்பெல்லிங் கரெக்டான டேட்டா பர்த்லாம் இருக்காது. அது கரெக்டாக இல்லாமல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற நான் அடுத்த ஸ்டெப்பில் சொல்கிறேன். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். அடுத்து பாருங்கள், நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் ரிலேட்டிவ் நேம் இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு ஸ்பேஸு டேட்டா பர்த் மிஸ்டேக்கு கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ட்ரி பண்ண டீட்டெயில் கரெக்டாக மேட்ச் ஆகாமல் உங்களுக்கு ஓட்டர் ஐடி காட்டலை அப்படின்னா இதில் பாருங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் சர்ச் பை எபிக்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதும் லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லும். லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இல்லாட்டி தமிழ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு எபிக் நம்பர் என்ட்ரி பண்ண சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட எபிக் நம்பர் இல்லாமல் தான் தேடிட்டு இருக்கோம். எபிக் நம்பர் இதை என்ட்ரி பண்ண டீட்டெயில் காட்டும். ஸோ எபிக் நம்பர் இருந்தால் தான் இதை யூஸ் பண்ண முடியும். அதனால் இதை விட்டுட்டு மூணாவதாக பாருங்கள் இந்த இடத்துல மொபைல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் ஓட்டர் ஐடியோட எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் இதில் என்ட்ரி பண்ணிருங்க. நீங்க ஓட்டர் ஐடியோட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணல அப்படின்னா எப்படி லிங்க் பண்றதுங்கிறது வீடியோ நான் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குற பார்த்துக்கோங்க. இந்த கேப்சா அந்த இடத்துல என்ட்ரி பண்ணி சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுங்க. உங்களுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணி வெரிஃபை கொடுத்து சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டர் ஐடி டீட்டெயில் வந்துடும். பட் உங்களுக்கு ஓட்டர் ஐடியோட நீங்க மொபைல் நம்பர் லிங்க் பண்ணல, உங்ககிட்ட டீட்டெயில்ஸும் ஓட்டர் ஐடியில தப்பா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகல. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மொபைல் ஓடிபி மூலியமா எடுக்கிறது. மொபைல் நம்பர் நீங்க லிங்க் பண்ணல அப்படின்னா ஓடிபி மூலியமாவும் எடுக்க முடியாது. ஸோ ரெண்டுமே உங்களால எடுக்க முடியல. மூணாவது வழி என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதை நீங்க பாருங்க. மூணாவது ஐடியா பாத்தீங்கன்னா நீங்க கூகுள் ஓபன் பண்ணிக்கோங்க. கூகுள்ல ஃபர்ஸ்ட் election.tn அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரி கொடுத்துருங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒரு அபிஷியல் வெப்சைட் பாத்தீங்கன்னா election.tn.gov.in அப்படிங்கிற அபிஷியல் வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட் ஓபன் ஆயிடுச்சு. இதுல கீழே வந்தீங்க அப்படின்னா ரெண்டாவதா பாருங்க ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் 2024 இருக்குல்ல, இதை நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க உங்களுக்கு ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் 2024 இருக்கு. இதுல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபைனல் பப்ளிஷன்ஸ் ஆஃப் எலெக்ஷன் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு 2024 இருக்கு. ரெண்டாவது பாருங்க ஃபைனல் சப்மிஷன் ஃபார் எலெக்ஷன் ரோல் இங்கிலீஷ் ஃபார் சென்னை ஒன்லின்னு இருக்கு. சென்னையில நீங்க இருந்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டாவது ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க அவுட்டர் சிட்டி அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறத கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு 2024 வேணாம் 2023 உள்ளது 2020 உள்ளது வேணும், அந்த இயர்ல தான் எங்களுக்கு நம்பர் ஞாபகம் இருக்குது, ஓட்டர் ஐடியோட ஏதாவது நம்பர் ஞாபகம் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க எலக்ட்ரல் ரோல் சம்மரி ரிவிஷன் அப்படின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் கிளிக் பண்ற பாருங்க.
இதை நான் கிளிக் பண்ணது பாருங்க, சம்மரி ரிவிஷன் 2024, 23, 22, 21 இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா வருஷமும் இதுல இருக்குது. உங்களுக்கு எந்த வருஷம் வேணுமோ அந்த வருஷத்தை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் 23 கிளிக் பண்றேன். இந்த இடத்துல பாருங்க ஃபைனல் சப்மிஷன் ரோல் 23 அப்படின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு இந்த SSR அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இந்த SSR 23 அப்படிங்கறத கூட நீங்க கிளிக் பண்ணலாம். இதுல ஃபைனல் சப்மிஷன் இருக்கனால நான் ஃபைனல் சப்மிஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, நீங்க 23, 24 எந்த வருஷத்தை செலக்ட் பண்ணாலும் இப்படிதான் வரும். இதுல மாவட்டத்துல உங்க என்ன மாவட்டமோ அந்த மாவட்டத்துக்கு செலக்ட் பண்ணிருங்க. அதுக்கு சட்டமன்றம் என்ன சட்டமன்றமோ அந்த சட்டமன்றத்தை நீங்க செலக்ட் பண்ணிருங்க. இப்ப சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓட்டர் ஐடி லிஸ்ட் வந்துடும். இதுல உங்களுக்கு நீங்க எந்த ஊரோ நீங்க தேடணும். இது பெரிய லிஸ்ட். உங்க ஊரை நீங்க தேடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, கூகுள்ல தமிழ் டைப்பிங் அப்படின்னு டைப் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் வர வெப்சைட்டோ செகண்ட் வர வெப்சைட்டோ கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல உங்க ஊர் பேரை நீங்க தங்கிலீஷ்ல டைப் பண்ணி இப்ப நான் நாமக்கல் NAMAKKAL அப்படின்னு டைப் பண்ண அப்படின்னா உங்களுக்கு தமிழ்ல வந்துடும். தமிழ்ல எப்படி டைப் பண்றது வேட்ல அப்படிங்கிற சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நான் லிங்க் வேணாலும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதே மாதிரி இதுல பாருங்க நடுத்தெரு நடு அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டு இந்த ரெண்டாவதா இருக்கிறத நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரோல்ல வந்துட்டு Ctrl+F கொடுத்து Ctrl+V கொடுத்து அப்படின்னா நடு அப்படிங்கிறதுலாம் செலக்ட் ஆகும். 269 இருக்குது. உங்க ஊர் பேரை ஃபுல்லா இதுல டைப் பண்ணி அடுத்து ஃபுல்லா இதுல நீங்க பேஸ்ட் பண்ணிருங்க. பேஸ்ட் பண்ணா கரெக்டா உங்க ஊர் பேர் மட்டும் செலக்ட் ஆகும். இதுல நீங்க ஒவ்வொரு ஏரோவா கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ஊர் பேர் என்னென்னமோ அது எல்லாமே காட்டும். இப்போ இதுல பாருங்க உங்க ஊர் பேரு, தெரு, வார்டு இது மூணுமே காட்டும். இதுல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கரெக்டா இருக்கா உங்க தெரு பேர் ஊரு வார்டும் இதுல பார்த்து செக் பண்ணிட்டு இதுக்கு நேரா அந்த லிங்க் இருக்கு பாருங்க, ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்க ஓட்டு போடுவீங்களோ அந்த இடத்துல இதுல காட்டுவாங்க. இப்போ உங்களுடைய தெரு பேரையும் ஊரையும் பார்த்துக்கோங்க. வார்டு நம்பர் கூட உங்களுக்கு வருஷம் மாறும். கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா தெரு ஊரை பார்த்து நீங்க எங்க ஓட்டு போடுவீங்களோ அந்த ஓட்டு நம்பரை பார்த்துக்கோங்க. அதுவும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா தெரு ஊரை மட்டும் பார்த்துட்டு இதை நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. கேப்சா என்ட்ரி பண்ண சொல்லுவாங்க. கேப்சாவை என்ட்ரி பண்ணிருங்க. கேப்சா என்ட்ரி பண்ணிட்டு சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் லோட் ஆயிட்டு உங்களுக்கு நியூ டேப்ல ஃபுல் லிஸ்ட் ஓபன் ஆகும். பாருங்க ஃபுல் லிஸ்ட் ஓபன் ஆயிடுச்சு. இதுல ஒரு சில டீடைல் பார்த்து இது உங்களுடைய லிஸ்ட் இதுல வருமானு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம். ஓரளவு பொருந்தினா போதும். 1-2 லிஸ்ட்லயும் நீங்க கண்டுபிடிச்சலாம். அடுத்து நீங்க இதுலயே 2வது பேஜ் வந்தீங்கன்னா எலெக்ஷன் பூத் எந்த பூத்தோ அந்த பூத்தை காட்டும். இது நீங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்க நீங்க ஓட்டு போட்ட இடமான்னு பாத்துக்கோங்க. பாத்துக்கிட்டு அடுத்து அதுலயே கீழே வந்தீங்க அப்படின்னா எல்லாருடைய ஓட்டர் ஐடி, பெயர், வீட்டு எண் இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே காட்டும். போட்டோவை தவிர உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் காட்டும். இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இதுல தேடி பார்க்கலாம். இது சில பேருக்கு 50 பேஜ், 60 பேஜ், 100 பேஜ்னு வரும். தேட கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் பெயர், 2வது தந்தை பெயர், 3வது வீட்டு எண் கொடுத்துருக்காங்கல்ல. இந்த வீட்டு எண் எப்படி ஆரம்பிக்கும்னா 1ல இருந்து 2, 3, 4, 5, 6 இப்படின்னு சொல்லிட்டு 9 வரை போகும். 9, 10, 11 போகும். இப்போ உங்க வீட்டு நம்பர் 76னா நேரா நீங்க 7 ஆரம்பிக்கிற நம்பர் கிட்ட வந்துருங்க. ஓகே, இல்ல 9 அப்படின்னா 9 கிட்ட வந்துருங்க. இப்போ 9, 10 முடிஞ்சு திரும்ப 1, 2, 3 இதே ஃபைல்ல ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீட்டு எண் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்டர்ல அசெண்டிங் ஆர்டர்ல 1, 2, 3ங்கிற வரிசையில தான் இருக்கும். ஸோ உங்க வீட்டு நம்பர் என்ன நம்பரோ அந்த நம்பரை வச்சு தேடுங்க, உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். ஓகே, இப்போ நீங்க உங்க வீட்டு எண்ணை வச்சு தேடினீங்க அப்படின்னா இப்போ என்னுடைய வீட்டு எண் 96 அப்படின்னு இருக்குன்னா அங்க பாருங்க 97க்கு வந்துட்டேன். அடுத்து 96 இந்த இடத்துல இருக்குது. இப்போ நான் தேடுற ஓட்டர் ஐடியோட பேர் வந்து சாவித்ரி அப்படின்னா உங்களோட ஓட்டர் ஐடி இதான். பாருங்க இப்போ ஈஸியா தெரிஞ்சிருச்சு. ஓட்டர் ஐடியோட நம்பர் ஈஸியா எடுத்தாச்சு. பாத்தீங்களா 3 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபுல் டீடைல் கொடுத்து நீங்க தேடுறது, 2வது மொபைல் நம்பர் கொடுத்து தேடுறது, 3வது இந்த மாதிரி ஃபுல் லிஸ்ட் டவுன்லோட் பண்ணி வீட்டு நம்பர் வச்சு ஃபில்டர் பண்ணி நம்ம இந்த லிஸ்ட்டை வச்சு தேடுறது. ஓகேங்களா? ஓகே, இந்த ஓட்டர் ஐடி கிடைச்சிருச்சுன்னா அந்த ஓட்டர் ஐடியை வச்சு எப்படி அடுத்த டீடைல் பாக்குறது, மொபைல் நம்பர் லிங்க் பண்றது, புது ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, இந்த மாதிரி டீடைலான வீடியோலாம் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஓட்டர் ஐடி மட்டும் வச்சிருந்தீங்க, ஓட்டர் ஐடி நம்பர் மட்டும் வச்சிருந்தீங்கன்னா அதை வச்சு எப்படி டீடைல் செக் பண்ணிக்கிறது, உங்களுடைய ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்ல உங்களுடைய சீரியல் நம்பர் என்ன, பார்ட் நம்பர் என்ன, ஓட்டு போட போதும் அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.